Oppo Reno 4 Pro phone specification A to Z எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த phone 6.5 inch Full HD Plus resolution கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேக்காக இங்க சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz கொடுத்திருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட்டை பொறுத்தவரை 180 Hz. இந்த ஃபோன் ரன் ஆகுற ப்ராசஸர் Qualcomm Snapdragon 720G ல தான் ரன் ஆகுது. இதே ஃபோனை சைனால இந்த இயரோட ஸ்டார்டிங்ல லான்ச் பண்ணும்போது 765G யோட லான்ச் பண்ணாங்க. பட் இந்தியால 720G ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்றதுக்கு 8GB DDR4X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 128GB ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. சப்போஸ் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸரோட ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு மல்டி கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா, இங்க குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணிருக்காங்க. பிரைமரி சென்சார் Sony IMX 586 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைமரி சென்சாரோட அப்பேச்சர் f1.7 யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்டரி சென்சார் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ். தேர்ட் அண்ட் ஃபோர்த் சென்சார் 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஷூட்டர் அப்புறம் மோனோக்ரோம் ஷூட்டர்னு சொல்லியிருக்காங்க. போன ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரால பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க 32 மெகாபிக்சல் Sony IMX 616 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. செல்ஃபி கேமராவோட அப்பேச்சர் f2.4. இந்த செல்ஃபி கேமரா மூலமா 960 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வரைக்கும் சூப்பர் ஸ்லோ மோஷன் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பர் ஸ்லோ மோஷன் 720 பிக்சல்ஸ்ல மட்டும்தான் உங்களால எடுக்க முடியுமே தவிர ஃபுல் ஹெச்டில எடுக்க முடியாது. போனோட செல்ஃபி கேமரால அல்ட்ரா நைட் செல்ஃபி மோட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் போனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரால யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி, இங்க தான் இவங்க அதிகமாக கிளைம் பண்றது 65 வாட்ஸ் சூப்பர் வூக் சார்ஜர் யூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ப்ரீலோடாவே சூப்பர் பவர் சேவிங் மோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பர் பவர் சேவிங் மோடு மூலமா 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களால வாட்ஸ்அப்ல சேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 77 மினிட்ஸ் வரைக்கும் உங்களால கால் பேச முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வெறும் 5% ஆஃப் சார்ஜ்ல பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல. இந்த போனோட டைமென்ஷன் பொறுத்தவரை 7.7 mm தான் திக்னஸ். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர், இந்த போன் லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் Android 10ல தான் ரன் ஆகுது. இதுக்கு மேல இவங்க சொந்த UA ஆன கலர் OS வெர்ஷன் 7.2 அப்ளை பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரைசிங், இந்த போன் ஒரே வேரியன்ட்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட பிரைஸ் 34,990 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 35,000 ரூபாய்க்கு இந்த போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனை நீங்க வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இதோட காம்படிஷன் பாத்தீங்கன்னா நிறைய போன்ஸ் இருக்கு. Realme X50 Pro போன் இருக்கு, அது ஒரு 5G போன். அது மட்டும் இல்லாம IQ போன் இருக்கு. இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க Realme X3 இருக்கு, Realme X3 Super Zoom இருக்கு, இல்லைனா X2 Pro இருக்கு. ஸோ இவ்வளோ ஃபோன்ஸ் ஆப்ஷனில் இருக்கு. இல்லை எனக்கு அந்த ஃபோன்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா OnePlus Nord இருக்கு, நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கூட வாங்கிக்கலாம். பட் 35,000 ரூபாய்க்கு வெறும் Snapdragon 720Gக்கு இந்த ஃபோன் ஒர்த்து இல்லை. இல்லை எனக்கு 65 வாட்ஸ் சார்ஜர் வேணும்னு நினச்சிங்கன்னா Realme X50 Pro 5G இருக்குது, நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கூட வாங்கிக்கலாம். இல்லை இன்னும் உங்களால் கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா OnePlus 8 இருக்குது, நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ இவ்வளோ ஃபோன்ஸ் காம்படிஷனில் இருக்கும்போது இந்த ஃபோனை நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் வாங்காமலே இருக்கலாம். இந்த ஃபோனை நீங்கள் August 5 மூலமா ஆஃப்லைன்லையும் ஆன்லைன்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.